இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ரயில்வேயில் டிக்கெட் கொடுக்குற கிளர்க்கு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 20,200 ரூபாய். இது பேசிக் பே மட்டுமே, இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டாவில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதிலேருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெவல் 1 அண்ட் லெவல் 2 போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. லெவல் 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50% மேலே நீங்கள் மார்க் வச்சுருக்கணும், ஓகேங்களா? 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அல்லது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லெவல் 2 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு லெவல் 1 போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அல்லது நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான், அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஸோ 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டில் நீங்கள் ரெக்ரூட் ஆகுறீங்க, அப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வந்து கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் கேட்டகிரியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் 30 words per minute டைப் பண்ணுற ஸ்பீட் இருக்கணும். ஹிந்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 25 words per minute டைப் பண்ணுற ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி டீட்டெயில்டாக அங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பாயிண்ட் ஆகி 2 இயர்ஸில் இதை வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் குவாலிஃபிகேஷன் படி தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இங்கே மினிமம் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்கவுட்டில் வந்து இருக்கணும், ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 போஸ்ட்டுக்கு 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். லெவல் 1 போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்கு டேட் ஆஃப் பர்த்துமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஆர் கேட்டகரியாக இருந்தால் லெவல் 2 போஸ்ட்டுக்கு 1/1/1997 அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசியாக இருந்தால் லெவல் 2 போஸ்ட்டுக்கு 1/1/1994 அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டினா 1/1/1992 அப்புறம் பிறந்திருக்கணும். இது பார்த்திங்கன்னா லெவல் 2 போஸ்ட்டுக்கு. ஸோ இங்கே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே ஆட் பண்ணி தான் இங்கே டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெவல் 1 போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் யூஆராக இருக்கீங்கன்னா 1/1/1994 அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள்.
ஓபிசினா 1/1/1991 அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா 1/1/1989 அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸுமே இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ் மைனாரிட்டிஸ் இபிசி இவங்களுக்கெல்லாம் 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். இந்த ஜாப்க்கான சிபிடி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ருபீஸும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 500 ஃபீஸில் 400 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணதுன்னு 500 ருபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் எக்ஸெப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெக்கமெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சிபிடி டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது டேப் மோடாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டை பற்றின உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட்டு மொத்தம் உங்களுக்கு 40 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஆர்கனைசேஷன் அதோட ஆக்டிவிட்டீஸ் அது ரிலேட்டடாக ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்க்கு உங்களுக்கு 40 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கவுட்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்க மாதிரி இங்கே ரயில்வே ஈவெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு 10 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 சர்டிஃபிகேட்ஸ்க்கு மார்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 அடிஷ்னல் ஈவெண்ட் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு 7 மார்க்கு. 2 அல்லது அதற்கு மேலே அடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா 10 மார்க்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷனில் வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் இங்கேயே உங்களுக்கு சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து என்னென்ன சிலபஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. www.rrccr.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபோட்டோகிராஃபு, உங்களோட சிக்னேச்சர், ஸோ இந்த மாதிரி சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸு, ஃபைல் சைஸு, ஃபார்மேட்டு இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரசிடென்ட், ஸ்கவுட்டு, கைடு, ரோவர், ரேங்கர், ஸோ இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸு, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் சர்டிஃபிகேட்ஸு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே ஆர்ஆர்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு ஹெல்ப்லைன் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. உங்களோட கால் லெட்டர் எடுத்துக்கணும், உங்களோட ஆதார் கார்டு அல்லது ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துக்கணும், 1 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே எடுத்துகிட்டு தான் நீங்கள் அதோட ரிட்டன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 by 1 எல்லாமே படித்து பார்த்துருங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.